கர்லினியர் மோஷனை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல ரெப்ரசென்ட் பண்ணும்போது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துடைய யூனிட் வெக்டாரான ஐ வெக்டார் ஜே வெக்டாரோடைய டைரக்ஷன் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. அதாவது அது எந்த பொசிஷன்லையும் ஐ வெக்டாரோடைய டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் நோக்கியும் ஜே வெக்டாரோட டைரக்ஷன் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் நோக்கியும் இருக்கும். அதே இது போலார் கோஆர்டினேட்ல கர்லினியர் மோஷனை ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதோடைய யூனிட் வெக்டார்ஸான நார்மல் அண்ட் டான்ஜென்ஷியல் காம்போனன்ட்ஸ் வெக்டார்ஸ் வந்து எப்பவுமே அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். அதோட டைரக்ஷன் எதை பொறுத்து அலைன் ஆகிட்டே இருக்கும்னா அந்த கர்லினியருடைய பாத்தோட டைரக்ஷன் நோக்கி அலைன் ஆகிட்டே இருக்கும். அதாவது டான்ஜென்ஷியல் ஆக்சிலர் யூனிட் வெக்டாரோட டான்ஜென்ஷியல் யூனிட் வெக்டாரோட டைரக்ஷன் அந்த பாத்தோட டைரக்ஷன்ல எக்ஸாக்டா இருக்கும் அந்த இன்ஸ்டன்ட்ல. அதே இது நார்மல் யூனிட் வெக்டாரோட டைரக்ஷன் பாத்தோடைய டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் அது அந்த இன்ஸ்டன்ட்ல. ஸோ இந்த மாதிரி இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். இதோட வெக்டார் ஃபார்ம் தான் இது. ஸோ இதோட வெக்டார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் அப்புறம் வெலாசிட்டி தான் இது. ஸோ இங்க ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் காரணம் என்னன்னா அதோடைய டைரக்ஷனை மட்டும் குறிக்குது. நார்மல் ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டு த யூனிட் டைரக்ஷன்ல இருக்கும். தேங்க்யூ.